Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பட்டாணி உருளைக்கிழங்கு வச்சுட்டு பூரிக்கு மசாலா செய்ய போகிறோம். ஸோ இது வந்து சப்பாத்தி பூரி தோசை எல்லாத்துக்குமே தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ பட்டாணி சீசனாக இருக்கிறதுனால கம்மியாகவும் இருக்குது, ரேட்டு கேஜி வந்து 50 ரூபான்ட்டு. ஸோ இந்த மசாலா எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட் இது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ஒரு பட்டாணி உருளைக்கிழங்கு வச்சு பூரி சப்பாத்திக்கு தொட்டுன்னு சாப்பிட்ற மாதிரி ஒரு மசாலா செய்ய போகிறோம். இது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம செய்கிறோம். ஸோ கடாயில் வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சிட்ட பிறகு ஒரு ஸ்பூனுக்கு வந்து கடுகு, ஒரு அரை ஸ்பூனுக்கு சீரகம், இது ரெண்டும் நல்லா படபடப்படன்னு பொரியணும். ஸோ நல்லா பொரிஞ்சிடுச்சு. நான் 1/2 கேஜி உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன், அதேமாதிரி 1/4 கேஜி பட்டாணி. ஸோ பச்சை பட்டாணி இப்போ நல்ல சீசனு. ஒரு 2 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வந்து வதங்கட்டும். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு வந்து குக்கரில் வந்து வேக வச்சுட்டு ஒரு 4 விசில் விட்டுட்டு தோலெல்லாம் பிரிச்சுட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 2 குச்சிக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகாய் காரத்துக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இது கொஞ்சம் நம்ம வதங்கட்டும். இது கூடவே வந்துட்டு ஒரு ஸ்பூனுக்கு வந்து பூண்டு பேஸ்ட்டு, நீங்கள் பூண்டு வந்து உரிச்சிட்டு இடிச்சிட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் பூண்டு பேஸ்ட் வந்து சரி அதை சேர்த்துக்கிட்டேன். இது வதங்கும் போது தக்காளி 2 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகணும். வதக்கி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். ஸோ இது வதங்கிட்டு இருக்கும்போது நம்ம கரம் மசாலா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு அரை ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. பச்சை பட்டாணி வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக தான் வாங்கியிருக்கேன். இது கூட வதக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு பிஞ்சு சால்ட்டும் போட்டுட்டு வேக வச்சு எடுத்துட்டேன். ஸோ அதை அப்படியே இதோடு நம்ம சேர்த்துடலாம். இது ஒரு 1/4 கேஜி இருக்கும் பட்டாணி. இது வந்து தோசைக்கு சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். சும்மா ஜஸ்ட்டு ஒரு ஸ்பூனுக்கு கொழும்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நம்ம பட்டாணிக்கு மட்டும் கொஞ்சமாக வந்து உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். இப்போ உருளைக்கிழங்கு சேர்க்கணும். ஸோ அதுக்காக ஒரு ஸ்பூனுக்கு வந்து கல்லுப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தி தண்ணி வேண்டாம், கொழும்பு மாதிரி ஆகிடும். ஸோ தண்ணி கொதிக்கட்டும். பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு இதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. அட்டகாசமான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலா சூப்பராக நல்லா கலர்ஃபுல்லாக. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ கொத்தமல்லி தழை தூவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். சப்பாத்தி பூரிக்கு அட்டகாசமான சுவையில் மசாலா ரெடி ஆகிடுச்சு.